காவேரி வந்து அப்படியே ரொம்ப டயர்டாக இருக்காங்க. யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்குது. திறந்து பார்க்குறாங்க காவேரி. பார்த்தா விஜய் நின்றுட்டுருக்காரு. அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. நீங்கள் ஏங்க இங்கே வந்தீங்க அப்படின்றாங்க. முதல்ல உள்ளே போய் பேசிக்கலாம் வா அப்படின்னு, முதல்ல உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்துறாங்க. என்னங்க நீங்கள் அப்படின்னோடனே அப்படியே காவேரியை பார்க்குறாரு. கையை தொட்டு பார்க்குறாரு, முகத்தை பார்க்குறாரு. என்ன காவேரி இதெல்லாம் அப்படின்னு சொன்னோன்னே, அதாங்க எனக்கும் ஒன்றும் புரியல. சின்ன சின்னதாக தாங்க டாட் இருந்தது. இவ்வளோ பெருசாக ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கலாங்க அப்படின்னோடனே அப்படியே மனசு கஷ்டப்படுறாரு. கையெல்லாம் தொட்டு பார்க்குறாரு. அவரால் தாங்கிக்கவே முடியல. ஒன்றும் இல்லை காவேரி, இப்போ தான் டாக்டர் கிட்ட பேசினேன். அதனால் இது பிரச்சனையே இல்லையா, இதனால் குழந்தையெல்லாம் எதுவும் பாதிக்கப்படாதான். நீ கவலைப்படாத, நான் பேசிட்டேன். எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படி பார்த்துக்கணும், என்னென்ன கொடுக்கணும் எல்லாத்தையும் டாக்டர் கிட்ட கேட்டுட்டேன். அதனால் உன் கூடவே இருந்து உன்னை எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துப்பேன். என்னங்க சொல்கிறீங்க, ஏன் கூட நீங்கள் எப்படிங்க இருக்க முடியும்? இருந்து தானே ஆகணும் காவேரி. நான் தான் உன்னை பார்த்துப்பேன்னு சொல்லிட்டேன்ல. அதெல்லாம் தெரியாது காவேரி. நான் இங்கே தான் இருப்பேன், உன்னை பார்த்துட்டு தான் இருப்பேன். உனக்கு குணமாற வரைக்கும் நான் இங்கேருந்து போகவே மாட்டேன். ஐயோ என்ன சொல்கிறீங்க நீங்கள், இங்கே எப்படிங்க இருக்க முடியும்? என் அம்மா யாராவது வந்தாங்க பெரிய பிரச்சனை ஆகிடும். அதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்ம விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போயிடும். தெரிஞ்சால் தெரிஞ்சு போட்டும் காவேரி. வெறுப்பாக இருக்குது. எவ்வளோ நாளைக்கு தான் மறைச்சிட்டே இருக்க முடியும் சொல்லு? தெரிஞ்சால் அவங்க வந்து விருப்பப்படி நான் இங்கே இருந்துடுறேன். அப்புறம் அவங்க எதுவும் சொல்ல முடியாது. இப்போது என்னை போக கூட சொல்ல முடியாது. ஏன்னா இது என்னோடய ரூமு. இந்த ரூமில் நீயும் நானும் இருக்க போகிறோம். நம்ம 2 பேர் தனி கொடுத்துட்டு தானே இருக்க போகிறோன்னொன்னே அப்படியே பார்த்து என்னங்க நீங்கள் இப்படி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சும்மா காமெடிக்கு சொன்ன காவேரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் யாருக்கும் தெரியாமல் உன் கூட இருந்துட்டு உன்னை பார்த்துட்டு உனக்கு குணமானோன்னு நான் போகிறேன்டி ப்ளீஸ் டி அப்படின்றாரு. என்ன ஆக போதும் தெரியலையே, நீங்கள் வேறு இப்படி அடம் பிடிக்கிறீங்களே அப்படின்றாங்க. ஒன்றும் ஆகாது காவேரி, நான் குணமானோன்னு போயிடுறேன். அது வரைக்கும் நம்ம சமாளிச்சிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சரி இங்கே என்ன இருக்குது அப்படின்னோடனே கஞ்சி தாங்க. சரி சரி நானே கொடுக்குறேன் அப்படின்றாங்க. ஏங்க நான் ஆல்ரெடி குடிச்சிட்டேங்க. ஓ குடிச்சிட்டியா, சரி தண்ணியாவது கொடுக்குறேன் இந்த குடி அப்படின்றாங்க. என்னங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா முதல்ல அப்படின்னு? நான்லாம் சாப்பிட்டுட்டேன் காவேரி. முதல்ல உன்னை கவனிச்சிக்க தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னோடனே அப்படியே வந்து பார்க்குறாங்க. சரி நீ வா கொஞ்சம் நேரம் படுத்துக்கோ அப்படின்னோடனே என் மடியில் படுத்துக்கோ காவேரி அப்படின்றாரு. ஏங்க என்னால் உங்களுக்கு வந்துருங்க, சொன்னால் கேளுங்க. எங்கள் அம்மாவே வர வேணாம் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். இதில் நீங்கள் வேறு உங்களுக்கு எதாவது வந்துச்சுன்னா இப்போ என்னங்க பண்ணுறது? அதெல்லாம் எனக்கு எதுவும் ஆகாது காவேரி. நீயும் குழந்தையுமே இப்படி கஷ்டப்படும் போது நான் மட்டும் சந்தோஷமாக இருக்கணுமா? ஒரு வேளை எனக்கு வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் காவேரி அப்படின்னு. என்னங்க நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயை அவங்க கையால் வச்சு மூடுறாங்க. அப்படியே எடுத்து விடுறாரு விஜய். காவேரி நீ இந்த நிலமையில் இருக்கும்போது நான் எப்படி அங்கே இருக்க முடியும், அதான் வந்துட்டேன் காவேரி அப்படின்றாங்க. அப்படியே வருடி கொடுக்குறாரு. அப்படியே வந்து மடியில் படுக்க வைக்கிறாரு காவேரியை. அப்படியே சொல்கிறாரு, காவேரி இங்கே பார் காவேரி, எல்லாமே சரியாயிடும், கவலைப்படாத, நான் இருக்கேன்டி உன்னை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு அவர் ஆறுதலான பேச்சும் அதுக்கப்புறம் அரவணைப்பும் காவேரிக்கு கொடுத்தோன்னே காவேரி சந்தோஷத்தில் அப்படியே வந்து கண்ணை சேர்ந்து தூங்கி போகிறாங்க. அப்படியே தூங்க வச்சுட்டு விஜயும் தன்னை மறந்துட்டு அப்படியே தூங்கி போகிறாரு. அங்கேயே படுத்து அடுத்த நாள் வந்து யாரோ கதவை தட்டுறாங்க. விஜய் வந்து கதவை திறக்கிறாரு. பார்த்தா வந்து அங்கே நிற்கிறாங்க சாரதா. யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது. திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா சாரதா பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு விஜய். ஐயோ இவங்க எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஓடி போய் காவேரி காவேரி அப்படின்றாரு. காவேரி கண்ணை தர ஐயோ அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு என்னம்மா நீ எதுக்குமா வந்தேன்றாங்க. என்னடி நீ நைட்டெல்லாம் உனக்கு எப்படி இருக்குது ஏது இருக்குன்னு தெரியாமல் நான் என்னடி பண்ணுறது, இங்கேயும் என்னை வர வேணாம் சொல்கிறேன், அதுக்காக நான் வராமல் இருக்க முடியும், நான் பெத்தவடி அப்படின்றாங்க. மா நீ கிளம்புமா முதல்ல அப்படின்னு. அது எப்படி கிளம்ப முடியும்? மாமா ப்ளீஸ்மா அப்படின்னு. ஏன் நீ திருன்னு முடிக்கிற, என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு பார்க்குற. உனக்கு ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தாம்மா இருக்கேன். என்ன தான் பண்ணுவியோ போ, முதல்ல எழுந்து உடம்பெல்லாம் தொடச்சி விடுறேன், எல்லாம் க்ளீன் பண்ணி விடுறேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா. அது எப்படி நீயே பார்த்துக்க முடியும், நான் தான் எல்லாமே செய்வேன் அப்படின்றாங்க. மா ப்ளீஸ்மா நானே பார்த்துக்கிறேம்மா, உனக்கும் வந்துச்சுன்னா கஷ்டமா, ப்ளீஸ்மா இங்கேருந்து போமா அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அனுப்பிச்சி விடுறாங்க. எல்லாம் கிளம்புங்கன்றாங்க. அதெல்லாம் தெரியாது காவேரி, என்ன நடந்தால் நான் கிளம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு விஜய் அடம் பிடிக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க காவேரி.